நாளைக்கு நம்ம ஜனநாயகன் படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு எல்லாருமே இப்போ தெறி மாதம் வந்து எதிர்பார்த்துட்டுருக்குறோம். புக்கிங் மட்டும் இல்லாமல் படத்தோட ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை பண்ணியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிலே ஆகி லீக் ஆன ஒரு படம் இது. இந்த படம் இந்த அளவு இருக்குது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வேற லெவலான வெறித்தனமான ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட டிசி படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ இதை பற்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்ததுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனோட படம் தானே தள்ளி போச்சு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தளபதி வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும். அதுலேயும் வந்து நம்ம தளபதியோட சன் சிக்மா படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு ஜூலை 31. ஸோ அவரோட படத்துக்கும் வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எடுத்தோம். இந்த படம் தள்ளி போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பாக பேசியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸோடைய முதல் படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இது. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கணும், அப்போ தான் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் ஹீரோ வைஸாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வரும் அப்படின்றதுனால சன் பிக்சர்ஸும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரமோஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். படத்தோட ஆடியோ லான்ச் இதெல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றதுனால இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாக பேசியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா படம் பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை பர்ஃபெக்டாக ஆப்டாக இப்போ பண்ணி இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க டிசியை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை 23 ஜனநாயகன் வருது. ஸோ அதே மாதிரி நம்ம சிக்மா படம் பார்த்தீங்கன்னா 31 வருது. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து டிசி மாட்டிக்க கூடாது அப்படின்றனால தான் அந்த படத்தை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நாளைக்கு நம்ம தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம தளபதி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான அப்டேட்ஸ்க்கு நம்ம தளபதி கேஸ்டில் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.